பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 2/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை. பின்னிரவு 1:54 வரை, பின்பு தேய்பிறை துதியை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இரவு 10:34 வரை, பின்பு மகம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப செய்திகள் வரக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க இனிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. ரிஷபராசி அன்பர்களே, சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் ஆதரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்களால் அனுகூலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்பட்டிருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களை, செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழல்கள் நிலவி வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் புதிய முடிவுகளை திறமையாக எடுத்து முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல செய்திகள் மனநிறைவை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். திட்டமிடாத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும்.
எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. துலா ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க சிறந்த நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் அடர்பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனமகிழ்ச்சியில் தரும் வண்ணம் வந்து சேரும். அந்நிய நபர்களின் ஆதரவால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். செய்யும் தொழிலில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். தந்தை வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நண்பர்களை சந்திப்பது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். திடீர் பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினர் உங்களை அனுசரித்து செல்வது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்களை தடையின்றி முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் ஆதரவால் மன நிம்மதி அடைவீர்கள். பெண்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கும்பராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றி அடைவீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம். செய்யும் தொழிலில் சிறிது முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஆறுதலாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் இளமஞ்சள் மற்றும் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.